கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் யூஸ் பண்ணி லிப்ஸை வந்து எப்படி ஷேட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 2 வகையான லிப்ஸ் வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லிப்ஸு, இன்னொன்று வந்து ஸ்மைலிங் லிப்ஸு. ஸோ இது 2 எப்படி ஷேட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சைடில் உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் லிப்ஸ் தான் வந்து எடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸு. ஸோ அதோட அவுட்லைன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹெச்பி வந்து எடுத்து ஃபஸ்ட் லேயர் வந்து நான் வந்து ஷேட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து லிப்ஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஷேட் பண்ணுறேன். அந்த சென்டர் ஏரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க்காக வந்து வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அது வந்து டார்க்கர் லிப்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரெஃபரன்ஸு. அதனால் அதில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஷேட் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கிற ரெஃபரன்ஸில் வந்து லிப்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து ஹெச்பி கிரேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அதை விட லைட்டாக இருக்க கிரேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டார்க் கிரேட் போயிடாதீங்க. இப்போ வந்து மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லேயரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயராக நம்ம வந்து 4B பென்சில் வந்து யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து டார்க் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க்கர் லிப்ஸுங்கிறனால நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 4B யூஸ் பண்ணி டார்க் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் யூஸ் பண்ணி அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கே மட்டும் நான் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து நான் கொடுக்கல. எங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கே மட்டும் நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸோட சென்டர் பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. அதனால் அது மட்டும் டார்க் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் மெக்கானிக்கல் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து அந்த லிப்ஸோட அவுட்லைன்லாம் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மோனோ0 எரேசர் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து ஹைலைட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹைலைட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும் அந்த லிப்ஸில் வந்து சின்ன சின்ன அந்த ஒயிட்டாக லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரிலாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மெக்கானிக்கல் பென்சில் எடுத்து எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பிளாக் லைன்ஸ்லாம் இருக்கும், அந்த ஒயிட் மேலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாக் லைன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். மோனோ0 எரேசரில் ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து பிளாக் லைன்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து நல்லா ஒயிட் கலரில் ஹைலைட் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஒயிட் ஜெல் பெனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ரெஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் எடுக்கிறது எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் லிப்ஸ் எப்படி வரையணும்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து இதை நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க பிக்சரில் லைட்டாக அந்த ஒயிட் ரொம்ப ஜாஸ்தியெலாம் தெரிகிற இடத்துல நான் வந்து ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா தெரியக்கூடாது, லைட்டாக தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஹைலைட்டடாக வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் ஜெல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திருப்பி பிளெண்ட் பண்ணனால நான் வந்து லைட்டாக மோனோ0 எரேசரும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹைலைட்ஸ்லாம் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சைடில் இன்னொரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் லிப்ஸ். நம்ம வந்து க்ளோஸ்டு லிப்ஸ் வந்து ஷேட் பண்ணி காமிச்சாச்சு எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து அந்த டீத்தெல்லாம் தெரிகிற மாதிரி அந்த லிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒரு அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன் ரஃபாக. இப்போ வந்து நம்ம அந்த லிப்ஸ் ஷேட் பண்ண மாதிரி தான் அதே மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸில் என்ன கிரேட் பென்சில் யூஸ் பண்ணணும் அதே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து ஷேட் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப டார்க்காக இருந்தனால நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தேன். இதில் வந்து அது டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து பண்ணணும். ஆனால் அதில் என்ன கிரேட் பென்சில் யூஸ் பண்ணணும் அதே கிரேட் பென்சில் தான் நான் வந்து இந்த லிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். மெக்கானிக்கல் பென்சிலு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்பி 4
4B 6B இதுதான் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹைலைட்க்கு வந்து மோனோசர் எரேசர். இதுக்கு வந்து ஜெல் பென் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணல. ஹைலைட்ஸ்க்கு வந்து மோனோசர் எரேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் வராது, ஆனால் கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். நீங்களே பாருங்கள் நான் எப்படி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கும் வாய்ஸ் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிடும் வீடியோ ரொம்ப. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த லிப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டார்க் லிப்ஸு, அது பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு லிப்ஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் லிப்ஸு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், டீத்தெல்லாம் வந்து தெரியுது. அந்த லிப்ஸில் நான் என்ன பென்சில்ஸ் யூஸ் பண்ணனோ அதே பென்சில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். ஆனால் இதுக்கு வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸ்டு லிப்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் லிப்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து எப்படி வந்து லிப்ஸை ட்ரா பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் அது எப்படி ட்ரா பண்ணணும்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருப்பேன் முன்னாடி. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பண்ணலான்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலை ரசிக்க உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் இனிமேல் வர வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராயிங் டுட்டோரியல் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓவிய கலை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய்.